எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அதெல்லாம் நிறைவேறும்படியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். இது நம்முடைய பரலோக பிதாவினுடைய ஆசை. ஒரு தகப்பனாக இருக்க நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி எவ்வளோலாம் ஆசை வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் அதை காட்டிலும் மோசமானவர் நினைக்கிறீங்களா? நம்முடைய பரலோக பிதாவினுடைய ஆசை இது. அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா. உலகின்மை வெறுமை இருள் இருக்குது, ஆனால் அதை பேசலை. பிரச்சனை இருக்கும், ஆமாம், அதை பேசாதீங்க. உலகம் பிரச்சனையினால் நிறைந்த உலகம், ஆனால் பிரச்சனையை பேசாதீங்க. எதை பேசுங்க? கர்த்தருடைய சித்தத்தை பேசுங்கள், ஒளியை பேசுங்கள், நிறைவை பேசுங்கள், ஒழுங்கை பேசுங்கள், பரிபூர்ணத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை கூறுங்கள், சுகத்தை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள், வாழ்வை பேசுங்கள், நல்ல எதிர்காலத்தை கூறுங்கள். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதை சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் உதாரணங்கள் எடுக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வந்தது, எப்படி வேலை செய்தது, இந்த மனிதர்கள் இப்பேற்பட்ட அபார சக்தி ஆகிய விசுவாசத்தை வச்சு பிரச்சனையின் மத்தியில் எப்படி ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், பெரிய சாதனையை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஆயத்தப்படுத்தும்படியாக இதை கூறுகிறார். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்கிறார் மனைவி மாறவே மாறாதுங்க. இப்போ என்ன சொன்னேன்? கர்த்தரால். சில மனைவிமார் இருக்காங்க, புருஷன் குடிகாரங்க, புருஷன் ஒன்றும் ஒழுங்கு இல்லைங்க, அப்படிங்க இப்படிங்க, வேர்ல்டு ஃபேமஸாகவே ஆக்கிட்டாங்க. சிலர் ஊரெல்லாம் போய் சொல்லி எல்லாருக்கும் எழுதி போட்டு, என் புருஷன் பேர் இது, இத்தனை வயசு, இந்த அட்ரஸில் இருக்கார், ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் காடை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்காக எல்லாருக்கும் பேர் தெரியும். ஓ, அவரா ஃபேமஸ் குடிகாரராச்சு அவர். நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், முதல்ல அதை நிறுத்திட்டு, என் வீட்டில் குடி இருக்காது, கொடி கொள்கிற இடம் கிடையாது, இங்கே சமாதானம் குடிகொள்ளும் இயேசுவின் நாமத்தில். என் வீட்டில் பொல்லாத காரியங்கள் நுழையாது, பிசாசின் கிரியைகளுக்கு இங்கே இடம் இல்லை. இது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதியும் இங்கே குடி இருக்கும். தினந்தோறும் சொல்லுமான்னு. குடிகாரன் சொல்லி இவ்வளோ நாளில் மாறல. இனிமேல் இதையாவது ட்ரை பண்ணுங்க, இப்படியாவது மாற்றம் ஏற்படும். எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் என்ன அதை சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்றார் அதை சொல்லுங்கள். நான் சொல்லுறேன், அதன்படியே ஆகும். நீங்கள் சொன்னபடியே